இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தோட ஒரு சந்தோஷமான விஷயத்தை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். காலையில எழுந்தோடனே நம்ம டிஃபன் கடையில் உட்காரதான் நம்மளோட வழக்கமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான மேக்கப்லாம் போட்டு தாங்க வந்து உட்காந்து ஹஸ்பண்ட் அந்த இட்லி கடையில் துண்டு போட்டு உட்காரும் போது பார்க்க செம்ம காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே அழகாகவும் இருந்தது, க்யூட்டாகவும் இருந்தது. அதை அப்படியே ரசிச்சுட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே முதியர்களுக்கு பொருள் கொடுக்கறது வழக்கமா இருக்குமா, அதே மாதிரி சாரி கொடுக்கறதும் ஒரு வழக்கமா இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை வாயில இருக்கிற சாய்ராம் முதியோர் இல்லத்துலேருந்து அந்த அண்ணன் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு, ஏன், எவ்வளோ பெரிய இது எதுவுமே கேட்கல, கொடுக்கணுமா, சரிங்க ஓகே உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அவரோட பெரிய மனசுக்கு நம்ம பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து நம்ம திருவிழாக்கே கொடுத்துடலாம் அப்படிலாம் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் மழை காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு வாரம் கழிச்சு தாங்க கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அந்த ஒரு வாரமே அவரே வந்து எப்போ கொடுக்கலாம்னு கேட்டுட்டே தான் இருந்தார். அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே அவங்க குடும்பமும் சரி அவர் நடத்துகிற அந்த முதியோர் இல்லமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோங்க. அப்புறம் என்ன, அந்த சாரி எல்லாம் வாங்கிட்டு அந்த பெரியவங்களோட முகத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. அவங்களோட சந்தோஷமும் அவங்களோட பண்ண அந்த ஆசீர்வாதமும் எங்கள் குடும்பத்துக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும்னு நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறோங்க. நீங்கள் கூட உங்ககிட்ட இருக்கிற சின்ன உதவியை கூட பண்ணி பாருங்களேன். அதில் வர ஒரு விஷயமே நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது அடுத்த முறை கொடுக்கும்போது அதை விட ஒரு 10 அதிகமாக தாங்க கொடுத்துட்டு வரோம். அந்த அளவுக்கு கடவுள் வந்து எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்க கடவுளுக்கும் சரி இந்த உதவியை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு முன்னாடி வந்து நின்று அந்த சாய்ராம் இல்லத்தோட அண்ணனுக்கும் சரி ரொம்பவே நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.